ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே செஞ்சுரி அடிச்சு இந்த உலகத்துக்கு தான் யாருன்னு நிரூபிச்ச டாப் 4 லெஜெண்டரி பேட்ஸ்மேன்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நம்பர் 1 வீரேந்திர சேவாக். சச்சின் ஆடிட்டு இருக்கும்போதே எல்லாருக்கும் இன்னொருத்தர் மேலே திரும்பிச்சுன்னு சொன்னால் அது வீரேந்திர சேவாக் தாங்க. 2001ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக நடந்த போட்டியில் நம்பர் 6 பேட்ஸ்மேனாக வீரேந்திர சேவாக் உள்ள வந்தார். இதுதாண்டா ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி நாலா பக்கமுமே பவுண்டரியை தெரிக்க விட்டுருந்தாரு. 19 பவுண்டரி அடிச்சிருந்தாரு. சச்சின் டெண்டுல்கர் கூட கூட்டணி சேர்ந்து அவர் 220 ரன்களை பார்ட்னர்ஷிப்பாக கூச்சிருந்தாரு. அந்த மேட்ச்சில் 173 பாலுக்கு 105 ரன்களை அடித்து விளாசி இருந்தார்னு சொல்லலாம். அந்த இன்னிங்ஸை பார்க்குற யாருமே இதுதான் இவருடைய முதல் மேட்சான்னு சொல்லாத அளவுக்கு அந்த அளவுக்கு அற்புதமாக அன்னைக்கு ஆடி இருப்பாரு. நம்பர் 2 ரோஹித் சர்மா. அன்னைக்கு வீரேந்திர சேவாக்கை எப்படி வாயை பிறந்து எல்லாருமே பார்த்தாங்களோ அப்படிதான் 2013 வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக ரோஹித் சர்மா தன்னுடைய ஃபேவரட் கிரவுண்டான ஈடன் கார்டன்ஸில் தன்னுடைய முதல் மேட்சை ஆடும்போதுமே வாயை பழந்துக்கிட்டு பார்த்தாங்கன்னு சொல்லலாம். அந்த மேட்ச்சில் 83க்கு 5ன்னு இந்தியா தத்தளிச்சிட்டு இருந்தப்போ உள்ள வந்தவர் அஸ்வினோட பார்ட்னர்ஷிப் போட்டு கிட்டத்தட்ட 453 ரன்னுக்கு இந்தியாவை கொண்டு போயிருந்தாரு. அதிரடியாக ஆடி இருந்தாரு. எல்லா பாலையுமே விளாசி தள்ளி இருந்தாரு. 301 பாலுக்கு 177 ரன்களை அடிச்சிருந்தாரு. அஸ்வினோட பார்ட்னர்ஷிப் போட்டு 280 ரன்களை கூச்சிருந்தாரு. அன்னைக்கு செஞ்சுரி அடிச்சுட்டு அவர் பண்ண கர்ஜனை இருக்கு. இப்போ வரைக்குமே அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே மிகச்சிறந்த பேட்ஸ்மேனாக அவர் திகழ்ந்துட்டு இருக்காரு. வீரேந்திர சேவாக் மாதிரியே இந்த இன்னிங்ஸ்லேயே அவர் நம்பர் 6 பேட்ஸ்மேனாக தான் களமிறங்கி இருப்பாரு. ரெண்டு பேருக்கு எவ்வளோ ஒரு ஒற்றுமைன்னு பாருங்க. நம்பர் 3 ஷிகர் தவான். மனுஷனாடா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குற மாதிரி அன்னைக்கு ஷிகர் தவான் ஆடி இருந்தாரு. லக்கிலி இந்த மேட்சை நான் லைவ்ல பார்த்தா அனாயாசமா எல்லா ஷாட்டுகளையுமே அந்த மேட்ச்ல அவர் படக்க விட்டுருந்தாரு. அது 2013 ஆஸ்திரேலியா vs இந்தியா தான். முதல் மேட்ச்ல ஷிகர் தவான் களமிறங்கி இருந்தாரு. அது முதல் மேட்ச் மாதிரியே தெரியல. ஏன்னா அதிரடிக்கெல்லாம் அதிரடி ஆடி இருந்தாரு. 85 பாலுக்கு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. 174 பாலுக்கு 187 ரன்களை கூச்சிருந்தாரு. விட்டிருந்தா டபுள் 100 அடிச்சிருப்பாரு. பட் அவரால் முடியல. நம்பர் 4 சௌரவ் கங்குலி. கொல்கத்தால இருந்து ஒரு சின்ன பையன் வராப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. ஆனா 1996ல இங்கிலாந்துக்கு எதிராக லார்ட்ஸ் மைதானத்தில் முதல் முறையாக அறிமுகமானார் சௌரவ் கங்குலி. என்னடா இந்த பையன் ஆடிட போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சப்போ நான் எந்த அளவுக்கு பெரிய வீரன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மேட்ச்ல சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸை காட்டியிருப்பாரு. 301 பாலுக்கு தன்னுடைய முதல் போட்டியிலேயே சதமிலாசி 131 ரன்களை அடிச்சிருப்பாரு. அதோட 20 ஃபோர்ஸும் அந்த இன்னிங்ஸில் கூச்சிருப்பாரு. சரி, ஓகே மக்கள், அவ்வளோதான் வீடியோ. பட் உங்களுக்கு ஒரு கேள்வி. டெஸ்ட்டில் நிறைய இந்தியன் பேட்ஸ்மேன் முதல் போட்டியிலே சதம் விளாசிருக்காங்க. ஆனால் ஓடிஐயில் ஒரே ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் மட்டும்தான் முதல் போட்டியில் சதம் விளாசிருக்காங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.